வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஓட்ஸ் வச்சு உப்புமா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப்பு ஓட்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஆனியன் ஒன்று சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி போடலை நான், அதுக்கு பதில் புதினா மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தாளிக்க, தண்ணி, எண்ணெய், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த உப்புமாவை ரெடி பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்ட்டு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். காலையிலேருந்து எந்த வீடியோவும் நான் போடலை, கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பொங்கல் வருது இல்லையா, கொஞ்சம் பிஸியாகிட்டதுனால ஈவினிங் இப்போ தான் நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த ஹை ஃபைபர் நிறைஞ்ச ஓட்ஸ் உப்புமா நல்ல சத்து உள்ளது. நிறைய பேர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்த்திக்கு நல்லது தான். இதுவும் உளுந்து எவ்வளோ சக்தி உள்ளதோ அதே அளவு தான் ஓட்ஸும். கொஞ்சமாக தான் ஆயில் போட்டுக்கணும். ஆயில் போட்டாச்சு, கடுகும் கொஞ்சமாக சேர்க்கிறேன். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன் கொஞ்சமாக. கொஞ்சம் செவந்ததும் ஆனியன் பச்சை மிளகாய் போடலாம். செவந்துடுச்சு பாருங்கள், மீடியமாக செவந்துடுச்சு, இதான் போடணும். ஆனியன் வதங்கி எடுத்து இப்போ கொத்தமல்லி போடுறேன். புதினா போடுறேன். புதினா போடுறேன். இதுலேயே நம்ம கேரட்டு பீன்ஸு இந்த மாதிரி காய்கறிலாம் சேர்த்து பண்ணாலும் டேஸ்ட்டு ஹைலைட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு வேகிற அளவுக்கு தண்ணி, ரொம்பவும் தண்ணி வைக்கக்கூடாது, குழ குழன்னு போயிடும். கொஞ்சம் தண்ணியிலேயே நல்லா வெந்துடும். இது ஓட்ஸுன்றதுனால தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருவேன். தண்ணி கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொதி வரட்டும், ஓட்ஸை சேர்த்துடலாம். இவ்வளோதான், ரொம்ப எளிமையான டிஷ் இது. இந்த டிஷ் நீங்கள் ஒரு டைம் பண்ணிங்கன்னா மறுபடியும் பண்ணுவீங்க. ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே டின்னருக்குமே இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான். நம்ம கஞ்சியாக பண்ணி எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி உப்புமாவாக பண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றெல்லாம் சுத்தப்படுத்தும். கொஞ்சம் இது வயிறு வலிக்குது, மோஷன் போக கஷ்டப்படுறவங்களாம் இந்த மாதிரி உப்புமா பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஓட்ஸில் நம்ம வயிறில் எல்லா கிருமியெல்லாம் க்ளீன் பண்ணிடும். நல்லது இது. பாருங்கள், இப்போ தண்ணி கொதித்து வந்துடுது. இப்போது ஓட்ஸை நான் சேர்க்குறேன். நல்லா கிளறி விட்டுட்டு, நான் ரொம்ப தண்ணி வைக்கல, பார்த்துக்கோங்க. தண்ணி மட்டும் நம்ம நிறைய வைக்கக்கூடாது. இப்போது சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ அந்த ஆவிலேயே அது வெந்துடும். குழப்பாக இருக்கு இல்லையா, அதனால் தண்ணி மீடியமாக தான் வைக்கணும். ஒரு கப்புக்கு அரை கப்பு தண்ணி தான் வைக்கணும். நீங்கள் அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே மூடிடணும். நம்ம பாருங்கள், ஒரு நிமிஷம் நான் தட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன். இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். எவ்வளோ அழகாக இது வெந்துடுச்சு பாருங்கள். இவ்வளோ தான், கொஞ்சம் நேரத்துலேயே ரெடி பண்ணிடலாம். ஹெல்த்தியும் கூட, எல்லாருமே சாப்பிட்லாம். வயசானவங்க, ஒரு 40 வயசுக்கு மேலே நம்மளுமே இதெல்லாம் சாப்பிட்டோம்னா இந்த பிபி சுகர் இந்த மாதிரி பல நோய்கள் வராமல் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாம்.
அதுக்காக தான் இந்த டிஷ் பண்ணி காமிக்கிறேன். ஹை ஃபைபர் நிறைஞ்ச இந்த ஓட்ஸ் உப்புமா நீங்களும் பண்ணுங்கள். இதை பிளேட்டில் வச்சு இப்போது ஒரு சட்னியோடு இல்லை அப்படியேவும் சாப்பிடலாம். நம்ம இவ்வளோ தான், இது ரெடி ஆகிடுது. பாருங்கள், ஆவி பறக்க பறக்க ஓட்ஸ் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.